ஸ்ரீ இந்திராட்சி அஷ்டோத்தர சதநாமாவளி. இந்திராட்சி அப்படிங்கிற பெயரை கேட்டாலே துர்தேவதைகளும் துர்சக்திகளும் பயந்து ஓடும். அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த துர்கையோட அம்சம்தான் இந்த இந்திராட்சி. பார்வதி தேவி, கௌரி, அந்த மாதிரி காமாட்சி அம்மன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்படும் துர்கையின் ஒரு அம்சம்தான் இந்திராட்சி தேவி. ஆனால் இந்த இந்திராட்சி தேவி என்னன்னு கேட்டால் ரொம்பவும் கோபமாகவும் ரொம்ப ஆனால் இந்த இந்திராட்சி தேவி கொஞ்சம் உக்ரமான தேவதை தான். இந்த ஸ்லோகங்களெல்லாம் சொல்லும் பொழுது நாம் மிகுந்த பயபக்தியுடன் குளித்து மடியாக தெய்வத்தை மட்டுமே மனதில் நிறுத்தி சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அபூர்வ சக்தி வாய்ந்த இந்திராட்சி ஸ்தோத்திரம் இது. இன்னொரு இந்திராட்சி ஸ்தோத்திரமே இருக்கு. இது அஷ்டோத்திர சதநாமாவளி, 108 நாமாவளி சொல்லி அர்ச்சனை பண்றது. இந்திராட்சி ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்கு. அது நான் இது வரைக்கும் பதிவு பண்ணலை. ஏன்னு கேட்டாக்க அது மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம். அதை யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்ல முடியாது. நன்றாக குளித்து சுத்தமாக தெய்வத்தை மனதில் நிறுத்தி ஒரு சின்சியரான்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப ஸ்ரத்தையாக சொல்ல வேண்டிய மிக மிக அருமையான ஸ்தோத்திரம் அது. அதனால் நாம் அதை பதிவு செய்யவில்லை. அதுபோக சில பீஜ மந்திரங்கள் கூட நாம் இந்த மாதிரி சாதாரணமாக காமாட்சி, மீனாட்சி, அந்த மாதிரி அஷ்டோத்திரம் சொல்கிற மாதிரி, ஸ்லோகங்கள் சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அந்த மாதிரி வகையில் இது பிரத்யங்கிரா, வாராகி, இந்திராட்சி, இந்த மாதிரி கொஞ்சம் உக்ரமான தேவதைகள் நாம் மிகவும் பார்த்து பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதனுடைய சக்தியும் அபூர்வ சித்து வேலையும் கூட சொல்லலாம். இந்த மாதிரி நாம் இந்த இந்திராட்சி தேவியை பணிந்து இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து வந்தால் சகல வியாதிகளும் விலகி ஓடும். பேய் பிசாசு, துர்சக்தி, இந்த என்ன பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான மற்றவர்களுடைய பில்லி சூனியம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒரே தட்டாக தட்டி துரத்திவிடும் வலிமை இந்த ஸ்தோத்திரத்துக்கு உண்டு. அதனால் இந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நன்றாக புரிந்தபடி, உங்களுக்கு தெரிந்தபடி இல்லை சுத்தபத்தமாக இருந்து இந்த தேவியை நாம் வழிபட வேண்டும். இந்த தேவியின் சிலைகள் கூட எந்த ஆலயத்திலும் அநேகமாக இடம்பெறவில்லை. வெகு சில ஆலயங்களில் மட்டும்தான் இந்த தேவியோட சிலாரூபம் இருக்கிறது. இங்கே சென்னையில் சோழிங்கநல்லூரில் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி ஆலயத்தில் இந்த மாதிரியான ஒரு இந்திராட்சி அம்பாளின் சிலாரூபம் இருக்கிறது. அந்த இந்திராட்சி தேவியை மனதில் தியானித்தவாறு இந்த அஷ்டோத்திர சதநாமாவளியை நாம் பதிவு செய்கிறோம். இந்த இந்திராட்சி அம்பாளை வழிபட்டால் வயிறு சம்பந்தமான வியாதிகள், மூளை சம்பந்தமான வியாதிகள், வலிப்பு, காச நோய் மற்றும் கண் நோய் இதெல்லாம் விலகி ஓடும். அதனால் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு நல்ல சுத்தபத்தமாக இருந்து கொண்டு பிரார்த்தனை செய்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ இந்திராட்சி நாம்னே தேவ்யை நமக. ஓம் தெய்வதைன சமுதாகிருதாயை நமக. ஓம் கௌரியை நமக. ஓம் சாகம்பர்யை நமக. ஓம் தேவ்யை நமக. ஓம் துர்கா நாம்னீதி விஸ்ருதாயை நமக. ஓம் காத்யாயன்யை நமக. ஓம் மகாதேவியை நமக.
ஓம் சண்டகண்டாயை நமக. ஓம் சந்திரகண்டாயை நமக. ஓம் மகாதபசே நமக. ஓம் காயத்ரியை நமக. ஓம் சாவித்ரியை நமக. ஓம் பிரம்மாண்யை நமக. ஓம் பிரம்மவாதின்யை நமக. ஓம் நாராயண்யை நமக. ஓம் பத்ரகாளியை நமக. ஓம் ருத்ராண்யை நமக. ஓம் கிருஷ்ணாயை நமக. ஓம் பிங்களாயை நமக. ஓம் அக்னிஜ்வாலாயை நமக. ஓம் ரௌத்ரமுக்கியை நமக. ஓம் காலராத்திரியை நமக. ஓம் தபஸ்வின்யை நமக. ஓம் மேகசியாமாயை நமக. ஓம் மேகஸ்வனாயை நமக. ஓம் சஹசிராட்சியை நமக. ஓம் விஷ்ணுமாயாயை நமக. ஓம் விகடாங்கியை நமக. ஓம் ஜலோதர்யை நமக. ஓம் மகோதர்யை நமக. ஓம் முக்தகேசியை நமக. ஓம் கோரரூபாயை நமக. ஓம் மகாபலாயை நமக. ஓம் ஆனந்தாயை நமக. ஓம் பத்ரஜானந்தாயை நமக. ஓம் ரோகஹர்த்ரியை நமக. ஓம் சிவப்பிரியாயை நமக. ஓம் சிவதூத்யை நமக. ஓம் கரால்யை நமக. ஓம் பிரத்யக்ஷ பரமேஸ்வரியை நமக. ஓம் சக்தியை பரமேஸ்வரியை நமக. ஓம் ஆர்யாயை நமக. ஓம் தாக்ஷாயண்யை நமக. ஓம் கிரிஜாயை நமக. ஓம் மேனகாத்மஜாயை நமக. ஓம் சப்தமாத்ருகாயை நமக. ஓம் சர்வரோக பிரசமின்யை நமக. ஓம் நாராயண்யை நமக. ஓம் இந்திராண்யை நமக. ஓம் இந்திரரூபாயை நமக. ஓம் இந்திரசக்தி பராயணாயை நமக. ஓம் இந்திரசக்தி. ஓம் மகிஷாசுர சம்ஹர்த்ரே நமக. ஓம் சாமுண்டாயை நமக. ஓம் கர்ப்பதேவதாயை நமக. ஓம் சப்த மாத்ருகாயை நமக. ஓம் வாராஹ்யை நமக. ஓம் நாரசிம்ஹை நமக. ஓம் பீமாயை நமக. ஓம் பைரவநாதின்யை நமக. ஓம் ஸ்ருத்யை நமக. ஓம் ஸ்மிருத்யை நமக. ஓம் திருத்யை நமக. ஓம் மேதாயை நமக. ஓம் வித்யாயை நமக. ஓம் லக்ஷ்மியை நமக. ஓம் சரஸ்வதியை நமக. ஓம் அனந்தாயை நமக. ஓம் விஜயாயை நமக. ஓம் பூர்ணாயை நமக. ஓம் அபர்ணாயை நமக. ஓம் மனஸ்தோஷாயை நமக. ஓம் அபராஜிதாயை நமக. ஓம் பவான்யை நமக. ஓம் பார்வதியை நமக. ஓம் துர்காயை நமக. ஓம் ஹைமவதியை நமக. ஓம் அம்பிகாயை நமக. ஓம் சிவாயை நமக. ஓம் ஜயாயை நமக. ஓம் சிவா பவான்யை நமக. ஓம் ருத்ராண்யை நமக. ஓம் சங்கரார்த்த சரீரிண்யை நமக. ஓம் சதா சம்மோகின்யை தேவியை நமக. ஓம் சுந்தர்யை நமக. ஓம் புவனேஸ்வரியை நமக. ஓம் திரிநேத்ராயை நமக. ஓம் திரிபுராயை நமக. ஓம் ஆராத்யாயை நமக. ஓம் சர்வாத்மனே நமக. ஓம் கமலாத்மிகாயை நமக. ஓம் சண்டையை நமக. ஓம் பகவதியை நமக. ஓம் பத்ராயை நமக. ஓம் சித்தியை நமக. ஓம் புத்தியை நமக. ஓம் சமன்விதாயை நமக. ஓம் ஏகாக்ஷரியை நமக. ஓம் பராபிரம்மாண்யை நமக. ஓம் ஸ்தூல சூக்ஷ்ம பிரவர்தின்யை நமக. ஓம் நித்யாயை நமக. ஓம் சகல கல்யாண்யை நமக. ஓம் போகமோக்ஷ பிரதாயின்யை நமக. ஓம் ஐராவத கஜாரூடாயை நமக. ஓம் வஜ்ராஸ்தாயை நமக. ஓம் வரப்பிரதாயை நமக. ஓம் தனுர்தராயை நமக. ஓம் பிராமர்யை நமக. ஓம் காஞ்சி காமாட்சியை நமக. ஓம் குணன்மாணிக்ய நூபுராயை நமக. ஓம் திரிபாத்பஸ்ம பிரஹரணாயை நமக. ஓம் திரிசிராரக்தலோச்சனாயை நமக. ஓம் சிவாயை நமக. ஓம் சிவரூபாயை நமக. ஓம் சிவபக்த பராயணாயை நமக. ஓம் பராயணாயை நமக. ஓம் மிருத்யுஞ்சயாயை நமக. ஓம் மகாமாயாயை நமக. ஓம் சர்வரோக நிவாரிண்யை நமக. ஓம் ஐந்திரியை நமக. ஓம் தேவ்யை நமக.
ஓம் சதாயை நமக. ஓம் சாந்தி மாசு கத்ரே நமக. ஓம் ஸ்ரீ இந்திராட்சி தேவியை நமோ நமः. ஸ்ரீ இந்திராட்சி அஷ்டோத்திர சதநாமாவலி சம்பூர்ணம்.